ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலர் மைக். அனைவருக்கும் வணக்கம். இது காலர் மைக் சேனலில் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனலில் பாருங்க. அது என்ன பேசுறது என்ன பாடுறதுன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல, சாதாரண விஷயம். ஒரு பொதுக்குழு கூட்டலாம் இல்ல, சிறப்பு பொதுக்குழு கூட்டினது யாரு? அவங்களுக்குள்ள பொதுக்குழு கூட்டிக்கிறாங்க, ரவுடிகள். ஆமாமா, அவைய அது ஆதவ் ரவுடி இருக்கான் பாருப்பா, ரவுடி. அது இல்லைங்க, அவரே மென்ஷன் பண்ணிக்கிறாரு. அண்ணா 6 மாசம் முடிட்டோம், நீ ரவுடியா நான் ரவுடியா பாக்குறேன். ஏன்டா ரவுடின்னு காட்டுறதுக்காடா அங்க வந்தீங்க? ஏன்டா யாரும் ஒரு காமெடி, யாரா என் தலைவன் அடிச்சது, யாரா என் தலைவன் அடிச்சது காமெடி இருக்கு. அந்த காமெடி விஜய்க்கு போட்டு திமுக எதிர்க்கூட கட்சான்னு கேட்டா கண்டிப்பா எதிர்க்கலாம், யாரும் எதிர்க்கலாம். ஆனா சில கொள்கைகளை வச்சு எதிர்க்கணும் இல்லையா? ஒரு கொள்கை அடிப்படை இல்ல, எதுவுமே இல்லாம எதுக்காக எனக்கு ஒரு கேள்வி. இந்த நடந்த நிகழ்ச்சி கேள்வி முத்தாம யாரையும் குறை சொல்ல வேணாம். கேள்வி, சிறப்பு பொதுக்குழு எதுக்கு? அதாவது 40 நாள் கழிச்சு வெளில வராரு. இப்ப எப்படி திடீர்னு ஒண்ணு இல்ல, திடீர்னு நீங்க வெளில வருவீங்களா? 40 நாள் உள்ள ஒளிஞ்சு இருந்துட்டீங்க, திடீர்னு எப்படி வெளில வர முடியும்? ஏதாவது ஒரு கூட்டத்தை காட்டி ஃபர்ஸ்ட் ஒரு லைட்டா ஒரு ப்ரோ போட்டாரு, எதை காட்டி ஏதோ ஒன்று நடுவில் பேசினாரு, ஒரு ப்ரோ போட்டாரு. இப்ப முழுசா வெளில வந்து சிறப்பு பொதுக்குழு பிரஸ் மீட். இது எப்படின்னா பிரஸ் உள்ள வந்தா பிரஸ் மீட் கிடையாது, அவங்களே டெலிகாஸ்ட் பண்ணி அவங்களே கட் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ணா இது ஒரு பிரஸ் மீட். நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு இந்த பிரஸ் பத்தி. அது உங்க பிரஸ் எதுக்குமே தைரியம் இல்லாத கட்சிங்க, தெளிவா கட்டுங்க, தைரியம் இல்லாத கட்சி இல்ல. இப்ப நான் என்ன சொல்றேன், பொதுக்குழு கூட்டம்னா இருக்கு எதுக்கு? அந்த கட்சியில உள்ள ஆட்கள், பொதுவான ஆட்களுக்கு சிறப்பு பொதுக்குழு கூட்டம் உங்களை கூட்டி நீங்க கருத்துக்கள் மக்கள் நல்லது எது பண்ணணும் பேசுறது தானே பொதுக்குழு கூட்டம். அதை லைவ்ல டெலிகாஸ்ட் பண்றீங்க, எதுக்கு பண்றீங்க? ஆனா நீங்க அப்படியே நடந்தது அது பிரச்சார பீடிங்கிறது, வன்ம கக்குற கும்பல், வன்ம கக்குற டீம். அவ்வளவுதான், எல்லா டீமும் எல்லாரும் முக்கியமா பேசக்கூடிய ஆள் 4 பேரை வச்சு எல்லாரையும் பேச வச்சு டிஎம்கே எதிராக பேச பல ரவுடிகள் இருக்காங்க போல. எல்லாரும் முகர்கட்டையை பார்த்தா எல்லாருமே ரவுடியாக தான் தெரியுறாங்க. இதுல விஜய் மட்டும் பார்த்தா சாதாரணமா வந்து சைலண்ட் வில்லன் மாதிரி மூக்க பத்திது, வாய பத்தி எதை பத்திட்டு கிளம்புறா. அவங்களுக்கு நமக்கு வித்தியாசம் இருக்கு. பேட் வேர்ட்ஸ் பேசினா அவங்கள மாதிரி நம்மளும் தரக்கூடிய இல்ல. அது ஏன் நம்ம ஒரு காட்டுறோம்னா ஒரு வருத்தமே இல்லைங்க அதாவது இதுவே இல்லைங்க. பேச்சில சொல்லிக்கிறானா, எனக்கு வருத்தம் தெரியுமா, 30 நாள் அவர் எப்படி இருந்தாரு தெரியுமா, எவ்வளவு சோகத்திலமா கிடந்தானா, வழியிலாம கிடந்தானா, 30 நாள் அது கண்ணெல்லாம் வீங்கி பிதுங்கி போயா வந்திருக்காரு. இப்போ அது சினிமா செட்டப் என்னாலும் பண்ணலாம். இதை நான் என்ன கேட்கிறேன், இவர் சொல்றது சினிமாவில ஒரு ஆதவ பேசுறோம் மோதல் பேசுங்க, என்னென்ன பேசுறாரு சொல்றாரு. ஒரே அதிகமா 4 பாயிண்ட் மட்டும். இந்தியாவிலே நம்பர் 1 சம்பளம் வாங்கக்கூடிய உச்சகட்ட நடிகரான். அப்ப பிரபாஸ்னா யாரு? பிரபாஸை விடுங்க ஏங்க, உலகத்திலே ஷாருக் கான்னா ஹையஸ்ட் பெய்டு ஆக்டர். அது தெரியுமா உங்களுக்கு? நான் உண்மைங்கிறேங்க, இந்த வருஷம் அதிக விதத்துல உலகத்திலே அதிக சம்பளமும் அதிக சொத்து வச்சிருக்க ஆக்டர்ஸ்ல ஷாருக் கான் தான். இல்ல ஈவானா என்ன ஏன் தற்பெரும் இருக்கட்டும், அவர் நம்ம நல்ல ஸ்டார் தான், நம்மளுக்கும் பிடிக்கும், நம்ம ரசிகர்களா இருந்தோம். இதெல்லாம் ரசிகர்கள வேற. அரசியலுக்கு வரும்போது உங்களை பத்தி விளம்பரம் பண்றதுக்கு ஒரு டாஸ்க் இது. உலகத்திலே பெரிய நடிகை இது இந்தியாவிலேயே. இவர் யாச்சும் ஒரு நடிப்பு அரக்கன். அவர் தான் இவரு. கடவுளை அவரும் நடிப்பு அரக்கன் உங்கள் விஜய் பேசுகிறேன் அப்படின்னு பேசுவாரு அவரு. அதே மாதிரி எல்லா நடிகரையும் சொல்றது ஒன்னும் டேட்டா சொல்றேன். ரஜினிகாந்த் வந்து சாடி பேசியிருக்காரு. என்ன பார்த்து சாடி பேசியிருக்காருன்னா, இன்னைக்கு வந்து பெரிய பெரிய நடிகர் சொல்லிட்டு பேர் சொல்லிட்டு நீங்க திமுக சைன் போட்டு நடிச்சிட்டு பொது வாழ்க்கையில் ஈடுபடுறோம் சொல்லிட்டு திமுக சைன் போட்டு நடிச்சிட்டு போறோம் சொல்லிட்டு அந்த ஆள் யாரை பத்தியும் பேசுறதே கிடையாது. வேற விஷயம். இவருங்க அன்னைக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு, அந்த ஆக்சிடென்ட்டுக்கு விஜய் பொறுப்பேற்குன்னு சொல்லிட்டு அது ட்வீட் போடல, இறந்த குடும்பத்துக்கு அனுதாபம் தான் தெரிவிச்சார். எதுவுமே அதை பத்தி திமுக சார்பாவோ யார் சார்பாவும் பேசவே இல்லை. ஒரு இறந்துச்சு நியூஸ் தெரிஞ்சுன்னா ஒரு மனித மாண்பு அது தெரிவிக்கிறது, மற்றவங்க தெரிவிக்கல, அது தனிப்பட்ட விமர்சிப்பு பிரச்சனை இல்லை. ஆனா உங்களால பாதிக்கப்பட்டதுக்கு ஏர்போர்ட்ல கூட்டு வந்து மைக் நிட்டுறாங்க. அப்படியே உலக மைக்க பார்த்தா மதுரை இப்படி போறாங்க. இல்ல மைக்கில் இத்தனை பேர் செத்துட்டாங்க சார்னு கூப்பிடுறாங்க. அப்ப மயிறு டெல்லியில தேர் தரமில்ல கொஞ்சம் கூட இல்லைங்க. திமுக தான் 50,000 கட்சி நினைச்சோம். சத்தியமா கிடையாது. திமுக விட 100% இல்ல, 200%, 1000% ஆபத்தான கட்சி டிவிக்கு தான். ஒவ்வொருத்தரும் பொறிக்கு மாதிரி காணுங்க. பொறிக்குதான். 40 நாள் அனுதாபத்தை கடைபிடிச்சா உண்ணாதவர் இருந்து இலச்சிப்பு லீனா வந்துருக்கு. பாத்தீங்கன்னா எலும்பும் தோலுமா இருக்காரு. பாத்தீங்கன்னா இல்லையா? ஆமா, தாடி மட்டும் வெள்ளையா வளர்ந்துருக்காரு. எனக்கு விஜய பார்த்து சந்தோஷம் இல்லை, எனக்கு என் தலைவன் மாலை வணக்கத்தை பார்த்தா சந்தோஷமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சுங்க, அந்த குரூப்லயே புஷன் மட்டும் நல்லவரா தெரியுது. அவரை ஏன்னு தெரியல உண்மையாலுமே. ஏன்னா பார்த்தோம்லாம் எல்லாம் கூங்குடான்றதுனால அமைதியா உட்காந்துருக்கான் தலைவன் கூண நீ பாத்தீங்களா இல்ல? புது சிறப்பு பொதுக்குழு கூட்ட தலைவன் கூண பாத்தீங்களா இல்லையா? என் தலைவன் என் தளபதி வந்திருக்காரு.
அதான் அது அதெல்லாம் விடுங்க. எனக்கு எல்லாம் பேச வந்துட்டாங்க பாருங்க. ஆதவ் எனக்கு பேசினது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. புரட்சியை பத்தி பேசினாரு. எனக்கு வந்து இதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. எனக்கு ஆதவ் ஒரு புரட்சி ஒண்ணு பண்ணாரு. 30 நாள் வீட்டுக்குள்ளே இருந்து மக்களுக்காக அனுதாபத்தை தெரிவிச்சு புரட்சி ஒண்ணு பேசினாரு. புரட்சினா எது உங்களுக்கு சொல்லுங்க? புரட்சினா எது? ஒண்ணு இல்ல, ஓடி உள்ளதான் புரட்சி. ஒளிமறை புரட்சினா எது? அவருக்கு எதுவும் தெரியுமா? அவருக்கு அதான் புரட்சி. புரட்சின்னா தெரியுமா அவருக்கு? நம்ம மணிரத்னம் எடுத்தால ஆயுத எழுத்து, அதுதான் புரட்சி அவருக்கு. சேகுவார் புரட்சி கிடையாது. பகத்சிங் புரட்சி, சுபாஷ் சந்திர போஸ்னா புரட்சி செஞ்சு இந்த வெள்ளையனை அடிச்சு ஓட்டி நாட்டு சுதந்திரம், அது புரட்சி கிடையாது. இப்ப மணிரத்னம் சார் இயக்குனர் பாரு, சூர்யா சார் இப்படி ஒரு ரவுடிக்கு எதிராக ஒரு புரட்சி பண்ணுவாரு. அந்த புரட்சிய இந்த தாவைக்கா ஒண்ணு இல்லைங்க, சினிமாவில இருந்து வெளில வரவே இல்லை. அதுதான் சொல்றேன். நீ சினிமாவை கட்டி பிடிச்சி அழுவு தம்பி, தூக்கி வாயில வச்சிருவான். ஒன்னே சொல்றான், இன்னொரு விஷயம் சொல்றாரு. வெள்ளூர் அவர் சொல்ற வார்த்தை, வெள்ளூர்ல வந்து உதயநிதி ஸ்டாலின் நடந்து போட்டோம் வேற கூட்டம் வராது, ரைட், ஓகே. இதே விஜய் சார் நடந்து போட்டோம், விஜய் தலைவர் தான் கூட்டம் கூடுவாங்க, ரைட், ஓகே. உதயநிதி ஸ்டாரும் இவர் விஜய் சாரும் ஒண்ணா? அவங்க அரசியல் தலைவர். இவரு சினிமாவில் மிகப்பெரிய நடிகர். இந்தியாவில் பெரிய நடிகர் இல்லைன்னா உண்மையாக தமிழ்நாட்டு லெவலில் தாங்க. தமிழ்நாட்டு லெவலில் மிகப்பெரிய நடிகர் தான், மாற்றே கிடையாது. இல்லை, ஒரு நடிகை, சராசரி நடிகை, ஒரு நடிகை கூடனாலே கூட்டம் வரதான் செய்யும். ஏன்னா அவங்கள பார்க்க திரையில மட்டும் பார்த்தோன்னே, நேரில் பார்த்தோன்னே பயங்கரமா தெரியும். திரை கவர்ச்சி கூட தான் செய்யும். இது ஒரு விஷயத்தை இவ்வளவு பேசுறீங்களா? விஜய் என்ன நிம்மதியா இருந்தா சொல்லுங்க பார்ப்போம். விஜயால பக்கத்து டீ கடையில் போய் ஒரு கிளாஸ் டீ வாங்கி குடிக்க மாட்டாரு, வேற விஷயம். ஆனா அவர்லாம் ரொம்ப ஹைஜீன் பாக்குறாரு. பக்கத்து கடைக்கு ரோட்ல நடந்து போக முடியுமா? நிம்மதியே இல்லாம வாழக்கூடிய ஆளு அவரு. நீங்க எல்லாம் நிம்மதியை பத்தி பேச வந்துட்டீங்க, இதை பத்தி பேச வந்துட்டீங்க. ஆனா எங்களுக்கு இதெல்லாம் பார்த்தா இன்னுமா நீங்க திருந்தாம எப்படிதான் இந்த மாதிரி கட்சி நடத்துறீங்க? நீங்க எல்லாம் ஒரு கட்சி தானடா, ஒரு வருத்தம் தெரிவிக்கல. நம்ம கடந்த நிகழ்ச்சியில நம்ம அடுத்து என்ன பண்ணுவோம் அது சொல்லி, அது இல்லாம அந்த கூட்டத்துல ஒரு கும்பல் போய் என்ன வந்து இந்த கோயம்புத்தூர்ல ஒரு நடந்ததுல ஒரு விஷயம் நடந்ததுல, அதுக்கு வந்து ஒரு கூட்டம் கூட்டி இவனை இருக்காம காட்டணுமா? 30 நாள் காட்டல, இப்ப காட்டுறான். இந்த கூட்டத்தை கூட்டி என்ன பண்ணிட்டு அங்க ஒரு பொண்ணை மட்டும் ஏற்றி விட்டு, வேண்டாம் ஓசி பஸ் எங்களுக்கு வேண்டாம் உதவித்தொகை வேண்டாம். பத்தியா அவன் தற்கூத்தன் எப்படி இருக்கு? 10லனா கேட்டு வாங்க. நீ இப்ப என் உரிமையை கேட்டுவாங்க. இப்ப வரி பணங்கிறது நம்ம காசு தான். அவங்க அப்பயாவது நம்ம கைக்கு அந்த பணம் வந்து சேருது, இலவசமாக வந்து அந்த பேர்ல நம்ம பணம் நம்ம கைக்கு சேருது அப்படின்னு பாக்குமே தவிர அதை வேண்டான்னு அழிச்சு ஓடிச்சுங்களா? இப்ப அவங்க கொடுக்கவே இல்லைன்னு கொள்ளடிக்க மாட்டாங்க. அது சொல்லுங்க. இருக்க வாங்கிட்டு வருவாங்க, இன்னும் கொள்ளடிக்க தான் செய்யறாங்க. இப்ப வேண்டாம் சொன்னால ஒரு அம்மா சொன்னாங்கல்ல, தாவே கட்சியில ஒரு அம்மா சொன்னாங்க, அந்த அம்மாவுக்கு காசு இருக்கும், அவங்க அப்பா பணக்காரா இருக்கும், அவங்க கட்சியில இருந்து நிதி அவங்களுக்கு போய்கிட்டே இருக்கும். ஆனா ஏழை மக்களுக்கு எப்படி இருக்கும்? இன்னமும் பசங்க பஸ் பாஸோட தான் போகுது பள்ளிக்கூடம் போது படிச்சு. அதாங்க கோபிநாத் ஒரு வீடியோ சொன்னார்ல, அதை போட்டு மீம்ஸ் போட்டு அட்டாச் பண்ணி தான் உண்மையா சொல்றாங்க. நீ ஒரு நாள் போயிருக்கியா, நீ ஒரு செஞ்சிருக்கியா, நீ ஒரு பாத்திருக்கியா, நீ கவர்மெண்ட் சாப்பாடு சாப்பிட்டதானே அந்த புத்தி தெரியும். தெளிவா சொல்ற விஷயம் உண்மைதான். இலவசங்கள் எங்களுமே சொல்றேன், இலவசம் வேண்டாம். ஆனா சில இலவசங்கள் சில பேர் நன்மை அடையறாங்கன்றது உண்மை. அது உண்மை. அவங்களுக்கு பார்க்கும் போது அதை வந்து ஒரு அவங்களுக்கு அது பெரிய விஷயம். எங்களோட ஒரு கோரிக்கை என்னன்னா, இலவசமா பெண்களுக்கு மட்டும் பஸ் வசதி ஃப்ரீ ஆகுது, ஆண்களுக்கும் ஃப்ரீ ஆகுது. அதான் எங்களோட கோரிக்கை. என்ன இல்ல அதுங்க, டிஎம்கே எதிர்த்து பேசுங்க, தப்பு இல்லை, நல்ல விஷயம் தான். ஆனா எதை வச்சு எதிர்த்து பேச, அவங்க கொள்கையை எதிர்க்கணும். இதை செய்யலையா, அதை செய்ய மாட்டாங்க, கொள்கையை எதிர்க்கணும். உங்களுக்கு ஒருத்தன் திரும்ப செஞ்சுட்டா உங்களை பத்தியே, அதாவது இந்த 40 பேரை வச்சு மட்டும்தான் பார்சல். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், இவ்வளவு பிரச்சனை நடந்தப்ப 3 மாசமா 1 மாசமா 30 நாளா பிரச்சனை, இந்த பிரச்சனை நடக்குது. 40 நாள் ஆதவ எதுக்கு டெல்லிக்கு போகணும்? அதை பத்தி ஏன் பேசல அவரு? பேசி நல்லா இருக்குங்களா? அது சொல்லி ஏன் சார் நீங்க டெல்லிக்கு ஏன் சிறப்பு விமானத்துக்கு டெல்லிக்கு போனீங்க? கரூருக்கு முன் கரூருக்கு பின் சொல்லி பிரிச்சு பாத்தீங்கன்னா, மோடி ஐயா காலில் விழுந்து ஐயா எங்களை எப்படியாவது காப்பாத்துங்கய்யா அப்படின்னு ஒரு தலைவன் கேட்க சொன்னா, அவங்க சரி ஏன் அடிக்கணும், சரி போ அப்படின்னு காப்பாத்தி விட்டுருங்க, அவ்வளவுதான். டிஎம்கே நினைச்சுன்னா ஒரு செகண்ட்ல முடிச்சுட்டு டிவிக்கு. ஆனா அவங்க பண்ண மாட்டாங்க. சரி பரவாயில்ல, சரி போய் ஏதோ ஒண்ணு பண்ணா போடா அப்படின்னு சொல்லி டிஎம்கே கம்முனே இருக்குது. அதுக்கு டிஎம்கே ஆதரிக்க பண்ணல, அதோட மனதிலேயே நான் சொல்றேன் உங்களுக்கு. நான் உடனே கேக்குறேங்க, சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டு தூக்கி பேசுறாங்கல்ல, அப்ப இந்த தமிழ்நாட்டு கோர்ட்ல ஒரு நீதி கூட நடக்கவே இல்லையா? ஏங்க, நீதி விலை போகுது, நியாயமான விஷயம், உண்மையா பெரிய ஆளுகள் கையில இருக்கு, எல்லாமே கரெக்ட் தான். நீங்களே நம்ம தமிழ்நாட்டுல இருந்துட்டு தமிழ்நாட்டு நம்பல அப்படின்னா, தமிழ்நாடு மட்டும் அரசியல் மட்டும் தமிழ்நாடு கிடையாதுங்க. ஒரு ஆள் தேர்ந்து தமிழ்நாடு தான். போலீஸ் பாதுகாப்பு வேணும்னு கேக்குறீங்க, ஏன் கேக்குறீங்க? அப்ப தமிழ்நாட்டு நம்பி தானே கேக்குறீங்க. அப்ப தமிழ்நாட்டோட நீதின்றது உண்மை. நீதி என்ன பண்ணும், எந்த சட்டத்தை வச்சு அதுக்கான சாட்சியை வச்சுதான் ரிசல்ட் சொல்லும். இப்ப நான் ஒரு முடிச்சிடறேன், இவங்க கேஸ் போட்டு இவங்க சாதமா தீர்ப்பு வரல, இடைக்கால தடை வச்சிருக்காங்க. அதுக்கே ஜெயிச்ச மாதிரி இவரும் பேச, விஜய் சாரும் பேசிட்டு இருக்காங்க. அதுல இப்ப இந்த தாவேக தலைவர் தற்கொலை என்ன சொல்றாரு, எங்களுக்கு கேட்ட இடம் கொடுக்கல, நாங்க எது கேட்டோம் நீங்க எது கொடுக்கல. இதை கேட்டோம், நாங்க இந்த இடம் கேட்டோம், அவர் கொடுக்கல, அந்த இடம் கொடுங்க, அந்த இடம் கொடுக்கல. கேட்ட இடம் கொடுக்கலன்னு சொன்னா நீங்க எதுக்கு அங்க போகணும்?
அதுதான் நான் கேட்கற கேள்வி கேட்டாடா கொடுத்தா நாங்க போவோம், இது குடுக்கலன்னா நாங்க எங்க நாங்க போய் நீங்க பேசுவோம், அங்கதான் நாங்க போய் பேசுவோம் அப்படின்னு நீங்க பேசுங்க. இப்படி சொல்லிடலாங்க சிம்பிளா. இது வந்து டிவிக்கு ப்ரீ பிளான், டிஎம்கே குறை சொல்லிட்டீங்க, சரி டிஎம்கே ப்ரீ பிளான் சொல்லிட்டீங்க, டிவிக்கும் ப்ரீ பிளான். ஆமா, அங்க மொத்தம் அங்க வந்து மக்களை யாரும் வந்து பாதுகாக்கல. எனக்கு கூட்டம் கூடுதா, எனக்கு இருக்குடா, எனக்கு வந்து அப்ப இந்த கூட்டத்தை வச்சு அவன் யூஸ் பண்ணிக்கிட்டா, அங்க மொத்தம் மாத்தி அரசியல் பண்ணி அங்க பாதிக்கப்படுறது யாரு கேட்டா பொதுமக்கள், அப்பாவி மக்கள். ஆனா இதுலயும் தற்கொலை கூட்டது மாதிரி ஒரு அம்மா வந்து நீங்க ஒரு பேட்டி பாத்தீங்களா, பாருங்க, பொண்ணு வந்து ஐசியூல இருக்குது, உங்க பொண்ணுக்கு செருப்பா கூட கலக்க மாட்டான். அதாவது உங்க பொண்ணு செத்துட்டா நீங்க வரல, அதாவது உங்களுக்கு ஒரு அம்மான்ற ஸ்தானத்தை இழக்கிற அளவுக்கு நீங்க பேசிட்டாங்க அந்த வீடியோல. அவங்க அப்படி நம்ம போய் ஒரு கட்சிக்கு சப்போர்ட் கொடுக்கணும் அவசியம் கிடையாதுங்க. கட்சி தேவை, பெத்த பொண்ணு நம்ம முக்கியமா, ஒரு கட்சி முக்கியமானு பார்த்தா எப்படி கட்சி ரெண்டு கொள்கை எல்லாம் தேவைதாங்க. ஆனா இப்ப நாளைக்கு கட்சி நீ நாளைக்கு கட்சி ஏதாவது ஒன்று தவிர்த்தா கூட நீ திரும்பி கட்சியில ஜாயின் பண்ணிக்கலாம், உன் பொண்ணு போனா வருமா? அது கஷ்டம் தானே. அது விஜய் ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் உயிர்ன்றது பெருசு கிடையாது. தற்கூரி கூட்டம் அது விஜய் ரசிகர் கிடையாது, தற்கூரி கூட்டம். அது விஜய் தான் பெருசா உங்களுக்கு. அது விஜய் வந்து 4 நாள் சாப்பாடு போடுவாரு. அது இப்போ இந்த 40 நாள் ரொம்ப இழைச்சிருக்காரு. நான் அதை ஃபர்ஸ்ட் சொன்ன பாருங்க, எப்படி இழைச்சிருக்கேன் கேட்டீங்கன்னா, அப்படியே ஒல்லியே பேண்ட் ஷர்ட்டே நிக்கல, இடுப்புல கைண்டு வந்துட்டு இருக்கு. ஏன்னா நல்லா சாப்பிட்றீங்க, நல்லா தூங்குறீங்க, நல்லா எடுக்கிறீங்க, நல்லா எந்திரிக்கிறீங்க, பார்த்தாலும் நல்லா மூஞ்செல்லாம் போஷாக்கா இருக்கு. ஆனா சோகத்தை இருக்குமா, தாடி மட்டும் வெள்ளையா இருக்கு கொஞ்சம். அஜித் சார் அவங்களுக்கு வச்சு நாக்கப்புறமே கேள்வி கேட்டுருக்காங்க. நடிகருங்க அஜித், அவருக்கு இருக்கிற பக்கம் கொஞ்சம் கூட இல்லைன்னா அவர் ஏத்துக்கிறாரு. இன்சிடென்ட்டுக்கு நானும் ஒரு பொறுப்பு தான். ஒரு செகண்ட் கூட தன் மேல பழியே இல்ல, அப்படியே சுத்தமா டிஎம்கே தான் பண்ணுதுன்னு சொல்றாங்க. அப்படியே டிஎம்கே எதிருங்க, தப்பு இல்லைங்க. ஆனா இந்த 40 பேர் உயிரை வச்சு இவ்வளவு கேவலமா எதிர்க்கிறத டிஎம்கே மிஞ்சிட்டீங்க நீங்க. அப்ப நீங்க ஆட்சிக்கு வந்தீங்கன்னா என்னென்ன பண்ணுவீங்கன்றத பார்த்தாலே பயமா இருக்கு. அதுதான் இப்ப இந்த 2026 இந்த தாவே கட்சி பிம்பத்தை அடிச்சு நொறுக்கணும். அவதான் நான் சொல்லுவான், எப்பா நல்ல கட்சி நான் வர இருக்கேன்ப்பா, டிஎம்கே ஏடிஎம்கே நல்ல கட்சி, டிஎம்கே நல்ல கட்சி, என்டிகே நல்ல கட்சி, டிவிக்கு நல்ல கட்சி தான், எங்களுக்கு நல்ல கட்சி தான். ஆனா சரியான வழியில மக்களுக்கு அது கொண்டு போய் சேர்க்கணும். நீங்க தற்கூறுத்தனமா கொண்டு போய் விளம்பர ரீதியா சினிமா எடுத்துட்டோம் பாரு, இந்த ஆடியோ லட்சம் வைக்கிறது மாதிரி, அது ஆடியோ லட்சம் மாதிரி தான், மாநாடு மாதிரி தான். ஆமா, இது மாதிரிலாம் வச்சு பிம்பத்தை கட் பண்ணி போனீங்கன்னா உள்ள ஒண்ணுமே இருக்காது. உனக்கும் ஒண்ணு இருக்காது, உன் கட்சியில இருந்து எவனுக்கும் ஒண்ணு இருக்காது. இந்த பொதுக்கூட்டத்துல பாதிக்கப்படுறது மக்கள் தான். எவனா ஒருத்தவனா போனா ஒரு நாள் சம்பளத்தை விட்டுட்டு பின்னாடி ஓடிடுறான், வாங்கன்னு கூப்பிடறானவங்க. அதான் விஷயமே. இந்த இந்த புதிய தலைமுறையை வச்சு ஆதவ் சொன்னாரு பாத்தீங்களா, அதை கவனிக்கல, நான் கவனிச்சேன். அது என்ன சொல்றாருன்னா, புதிய தலைமுறை சேனல் வந்து அவங்க சப்போர்ட்டா வீடியோ போட்டுருந்தாங்களா, அதை லைவ் டெலிகாஸ்ட் பண்ணாங்க. அதனால லைவ் டெலிகாஸ்ட் பண்ற தப்பு சொன்னாங்களாம். மக்கள் பிரச்சனைக்கு மக்களுக்கு எது தேவையோ அதுதானே வந்து செய்தி சேனல்களை பறக்க முடியும் சொல்லிட்டு யாரு ஆதவ் சொல்றாரு. மக்கள் எது தேவை, இன்னைக்கு மக்களுக்கு 4 வீட்டுல வந்து நீங்க எல்லாம் உள்ள உட்காந்து கார்லயே போறவங்களுக்கு தெரியாது, வெளில வந்து பாருங்க, சாப்பாடும் எல்லாம் வழி இல்லாம தவிச்சிட்டு இருக்கானுங்க மக்கள். அதெல்லாம் எத்தனை நியூஸ் எவ்வளவு படிச்சுட்டு வேலை நம்ம முடிச்சிட்டு இருக்கான், தொழில் தொடங்க ஒரு காசு இல்ல, கடன் இல்லாம முடிச்சுக்கிறானோ, வேலைக்கு போனா அங்கீகாரம் எவ்வளவு கஷ்டத்துல மக்கள் இருக்காங்க. பேர் இஎம்ஐல தாங்க வாழ்றாங்க இல்லையா. அந்த இஎம்ஐ வாழ்க்கைலாம் ஒரு கூட உங்களால வாழ முடியாதுங்க. சொகுசா வாழ்ந்து பழகிட்டீங்க. உங்களுக்கு என்ன, இன்னொரு கட்சியை பத்தி எதிராக பேசினா இன்னொரு கட்சிக்கு பணம் தர போறான், அதை சம்பாதிச்சா ஜாலியா இருக்கீங்கடா. உண்மையா சொல்றேன், ஜாலியா சந்தோஷமா இருக்கீங்க. ஆனா வெளில வந்து வேஷம் போட்டுக்கிறாங்க. உலகத்துமாக அதிசயம் ஒன்றும் இல்லை. நீங்க இன்னைக்கு நிம்மதியா இருக்க அர்த்தம், நீங்க வந்து என்னைக்கு தைரியமா தெருவில் தனியாக நடந்து போறீங்களோ அன்னைக்கு உங்களுக்கே சுதந்திரம். முதல்ல நீங்களும் சுதந்திரமா இல்லை, அதை மாதிரி தேவை தெரிஞ்சுங்க. உங்களால தைரியமா என்ன ஒன்றும் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு உங்க விஜயால வெளில வர முடியுமா? அந்த அளவுக்கு தெம்பு இருக்கா? இதை கேட்டா தற்கொலை கூட்டம் வந்து கதறுவானுங்க. ஏன்னா உண்மையா விஜய்க்கு சுத்தமா ஒண்ணும் இல்ல, அவர் கிட்ட ஒண்ணும் இல்ல. விஜய் ஏதாச்சும் எழுதி கொடுத்தா பேசுவாரு, அவர் உட்காந்துட்டு பேப்பர் வச்சுட்டு உட்காந்து அப்புறம் என்னப்பா பேசுங்க, அப்புறம் என்ன பேசுங்க பேப்பர் முடிஞ்சிச்சுன்னா அப்ப என்ன கிளம்பிட்டா சரி வாங்க போவோம், அவ்வளவுதான் அவருக்கு தெரியும். நான் என்ன எதிர்பார்த்தேன்னா, அந்த 40 நாள் திருந்தி வந்து சரி மக்களுக்கு சரி நடந்து மன்னிப்பு எங்கேயாவது ஒரு இனிமே நடக்க மாட்டேங்குது, இதுமே எங்கேயுமே நடக்காதுங்க, இதுக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன், எங்கேயுமே நடக்காது சொன்னாரு. முழுசா சொல்லிடுறேன். அதாவது இது 40 நாள் முடிஞ்சு திருந்தி வந்து என்ன பேசிட்டுன்னா, நடந்த தப்பு தாங்க, இந்த மாதிரி தரகா பார்த்துருக்கோம், எங்களை பார்க்க வந்து ரசிகர் தான் இறந்துட்டாங்க, அது சதியா கூட இருக்கலாம், அப்படி பேச தப்பு இல்லை, முழுக்க சதியான பேசுறது வேற விஷயம். இப்போ வந்து நான் சொல்லிருக்கணும், இனிமே எங்களால் அவசாரம் நடக்காது, நடந்த குடும்பத்துக்கு இதெல்லாம் நாங்கள் செய்வோம், இதெல்லாம் கொடுப்போம், இது எங்களுக்கு உண்மையாக வாழ்க்குவது. இவங்களுக்கு மட்டும் இல்லை, இனியும் வரக்கூடிய காலகட்டங்களில் பெண்கள் பாதுகாப்பு, எல்லா பாதுகாப்பு, மக்களுக்கு இதெல்லாம் நல்லா பண்ண சொல்லிட்டு பொதுக்கூட்டத்துக்குலாம் மக்கள் இதாக செய்யுங்கன்னு சொல்லிட்டு அறிவுறுத்தணும். ஆனால் நான் அப்படி அறிவுறுத்தல, இளைஞரை தூண்டி விடுறாங்க. நீங்க இந்த பிரச்சனை பண்ண இளைஞர் பட்டாலுமே கிளம்பி வரும், எங்க தலைவரை பாதுகாக்க வரும். எப்படா தூண்டுறீங்க? உண்மையா அது ஆதவ அர்ஜுனா அரசு பண்ண முடியும். அது எப்படி அரசியல் பாருங்க, அரசு பண்ண வேண்டிய ஆளு தீவிரவாதியில மோசம் போயிட்டு அவர் பேசுறது அப்படிதான் இருக்கு. ஒரு காலேஜ் எனக்கு தொட்டு பாருங்க, தலைவர் தொட்டு பாத்தீங்கன்னா அப்படியே வந்து ஏதோ ஒரு படத்தை அப்பதான் நீங்க சொன்னீங்க, அந்த படத்தை உதாரணம் வச்சு அந்த இளைஞர் கூட்டம் சர்க்கார் கடவுளே, தைரியம் இல்லாத கூட்டத்துல. அது சிம்பிளா ரஜினி தாய்க்கு ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு,
அவங்களாம் வந்து இன்னைக்கு பயந்துட்டு வந்து திமுகவுக்கு வந்து சலாம் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதே ஆளு வந்து ஜெயலலிதா அம்மாவோட காலில் விழுந்து அந்த படம் ரிலீஸ்க்காக கெஞ்சினார், கதறி அழுதாரு. 2021 இவனே கருப்பு சேப்பு போட்ட சைக்கிள் எல்லாம் போய் ஓட்டு போட்டா அவன் கால சொல்லிட்டு இருக்காரு. இவன் யாரா படம் வாங்கி ஓட்டு போட்டுருக்கான். அப்ப மக்களுக்கு கெட்டதானு தெரியலையா? நான் தான் கேக்குறேன், அப்ப மக்களுக்கு கெட்டது விஜயே 200 ரூபாய் பணம் வாங்கிட்டு தான் திமுக ஓட்டு போட்டிருக்கான். அப்புறம் திரும்பி வந்து இப்ப எதிர்த்துட்டு இருக்கு. எனக்கும் அது இப்ப எனக்கு இது மிகப்பெரிய கேள்விதான். ஒன்னு திமுக ஒரு மனுஷனா கூட தூண் கூட மதிக்கல. ஆனா இவன் சொல்லிக்கிறான், தன்னைத்தானே பெருமையா சொல்லிக்கிறான், டிவிகேக்கும் டிஎம்கேக்கு தான் போட்டி, ஒன்னு டிவிகே ஒன்னு டிஎம்கே. இவனே சொல்லிக்கிறான். இப்ப அவன் மதிக்கவே இல்லை டிஎம்கே. மதிக்கவும் இல்லை. இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, நீங்க சொல்ற 100% உண்மையான விஷயம். இப்படி சொல்ற என்ன சொல்றோம், நான் மக்களுக்காக வந்திருக்கேன், டிஎம்கேவா யாரும் எனக்கு யாரும் போட்டி இல்லைங்க, உனக்கு மக்கள் நம்பி நான் வந்திருக்க சொல்லிட்டு யாருங்கன்னா நீ உண்மையான தலைவன். நீ சிஎம் பதவிக்கு ஆசைப்பட்ட மட்டும் தான் வர. இன்னமும் சொல்றாங்க, ஓட்டு போட்ட நீங்க யாருமே நல்லாவே இருக்க முடியாது. ஓட்டு போட்டவன் விஜயா இருக்கட்டும், இல்லை திமுக ஸ்டாலின் சாரா இருக்கட்டும், யார் வேணா இருக்கட்டும், இல்லை வந்து புதுசா ஒரு 100 ஆளா இருக்கட்டும், அவன் நல்லா இருப்பானுங்க. ஓட்டு போட்ட எவனுமே நல்லாவே இருக்க முடியாது. அதான் இன்னைய காலகட்டம் இல்லை, அந்த காலகட்டத்திலிருந்து உள்ள விஷயமே தான். எத்தனை பேரை முன்னேற்றுவீங்க நீங்க? இன்னைக்கு என்ன அரசியல் தெரியாத வராத விஜய்க்கு என்ன அரசியல் தெரியும் சொல்லுங்க? ஒரு சிஎம்ஏ ஆயிட்டு இருங்க, எங்க என்ன பிடிக்கணும், என்னென்ன செய்யணும் தெரியணும்ல. அது என்ன நல்லா அரசியல் வச்சிருக்கல, ஒண்ணுமே தெரியாது. ஏதாவது எழுதி கொடுத்தா பேசுவாப்ல, படமானிலே உட்காந்து ஒரு பிரச்சனைக்கு தீர்வு எடுக்க 40 நாள். நாளைக்கு அரசியல்லாம் 100 பிரச்சனை, ஒரு 100 பிரச்சனை ரோடு அங்க வாங்க அப்பா அரசு 5 வருஷம் முடிஞ்சிடும். நீ அரசியல் கத்துக்கத்தே 5 வருஷம் ஆகும். ஒரே செகண்ட் தான். இப்போ 2024 ஆட்சி வரலன்னா நீங்க படம் அடிக்க போயிடுவீங்க. புஷி ஆனந்து அவருக்கு வந்து சொந்தமா ஒயின் ஷாப் வச்சிருக்கு, அதை பார்க்க அவர் போயிடுவாரு. அது ஒரு ரிலேஷன் பிசினஸ் போயிடுவீங்க. அப்போ அடிமலை தொண்டை என்ன பண்ணுவான்? தொண்டு செய்ய வேண்டியது, தாக்கப்பட்டு உக்காந்தே இருப்பானா? அதை யோசிக்கிறது கிடையாது. ஆனா ஒண்ணுங்க, ஒருவேளை விஜய் வந்து இந்த எலெக்ஷன்ல தோத்துறாருன்னு வச்சுக்கலாம், எக்ஸாம்பிள் வச்சுங்க, அவங்க சொன்னா கோவம் வரும், அவன் அவங்க கணக்கு கூட ஜெயிச்சிருவாங்க. ஒரு எக்ஸாம்பிள் தோத்துறாருன்னு வச்சுங்களா, அந்த 5 வருஷத்துல படம் நடிக்காம உண்மையா மக்கள் சேவையில் நீங்க இருங்க. அப்ப 2030 கட்டாயம் நாங்க ஓட்டு போடுறோம். நன்றி, வணக்கம்.